எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. குறிப்பாக டெலகிராம் சேனலில் ரா, ஸ்மாக்டவுன், NXT எல்லா ஷோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளாக பார்த்திங்கன்னா பெக்கி லிஞ்ச் ரிங்குக்குள்ளே வராங்க. ஸோ ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவங்க செம்ம கோவத்தோடு பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ என்னை யாருமே பார்த்திங்கன்னா மதிக்கலை. என்ன உமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா யாருமே இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அதுக்காக நான் இந்த WWE மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பார்த்திங்கன்னா பெக்கி லிஞ்ச் ராயல் ரம்பல் அவங்க கலந்துக்காததை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்திங்கன்னா ஏஜே லீ ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஏஜே லீ உள்ளே வராங்க. எப்பவும் போல் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் கிளாஷ் பார்த்திங்கன்னா போகுது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ரெசில்மேனியாவை பற்றி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு மேட்சுக்கான ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணுறாங்க. ஃபைனலி பார்த்திங்கன்னா பெக்கி லிஞ்ச் பார்த்திங்கன்னா ஏஜே லீயை பார்த்திங்கன்னா சண்டைக்கு கூப்பிட்றாங்க. ஏஜே லீ, நான் உன் கூட சண்டைக்கு வரேன், ஆனால் உன்னோட சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பெக்கி லிஞ்ச் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல ஏஜே லீ பார்த்திங்கன்னா முடியாதுன்னா மேட்ச் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ஃபைனலி பார்த்திங்கன்னா பெக்கி லிஞ்ச் ஒத்துக்கிறாங்க. ஃபைனலி ஒத்துக்கிட்டதோட பெக்கி லிஞ்ச் வர்சஸ் ஏஜே லீக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரோட மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல த ஊசோஸ் வர்சஸ் ஆல்ஃபா அகாடமிக்கான WWE வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. என்னதான் இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போனாலும் ஃபைனலி த ஊசோஸ் அவங்களோட வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன் அவங்களே ரீடைன் பண்ணிட்டு ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஸோ திரும்பவும் பார்த்திங்கன்னா ஸோ ஜே ஊசோ பார்த்திங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் கலந்துக்க போகிறாரு. ஸோ அதில் வின் பண்ணி ரெசில்மேனியாவுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபியூச்சரை பற்றி அவங்க பேசிட்டு போகிறாங்க. உடனே அதே இடத்துல லிவ் மார்கன் அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே டாமினிக் மிஸ்டீரியோ ஸோ ஒரு கிஃப்ட்லாம் கொடுக்குறாரு வேலண்டைன்ஸ் டேக்காக. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. குறிப்பாக லிவ் மார்கன் அவங்களோட ரெசில்மேனியா ஆப்போனண்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டெஃபனி வாக்கர் பார்த்திங்கன்னா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே அவங்க பார்த்திங்கன்னா ஸோ நான் தான் பார்த்திங்கன்னா உன் கூட மோத போகிறேன் அப்படின்ற மாதிரி ரெசில்மேனியாவில் ஸோ உன்னை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தோக்கடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல லிவ் மார்கன் நான் தான் சூஸ் பண்ணணும், நீ சூஸ் பண்ணக்கூடாது, நீயா ஸோ இல்லை ஜெட் கார்கிலா அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன கிளாஷ் வர அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ குறுக்குள்ள வருவார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டெஃபனி வாக்கர் டாமினிக் மிஸ்டீரியோ அடிச்சுட்டு உடனே அதே இடத்துல பார்த்திங்கன்னா உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லைரா வல்கீரியன் வர்சஸ் ரியா ரிப்லி வர்சஸ் ஐவி நைலுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் கலந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குவாலிஃபை மேட்சாக நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருக்குது. இந்த மேட்ச்சில் மூணு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்லி இந்த மேட்ச் ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி அவங்க உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆளாக பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகுறாங்க. உடனே பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ ஃபின் பேலர்கிட்ட போயிட்டு நீ பார்த்திங்கன்னா திரும்ப பார்த்திங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக மோது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஃபின் பேலர் நான் CM பங்கோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக மோதி சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உடனே அதே இடத்துல பார்த்திங்கன்னா மைக்கேல் கோல் உள்ள CM பங்கை ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசுகிறாரு. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ஃபின் பேலர் உள்ள ஃபின் பேலர் CM பங்க் அகேன்ஸ்டாக ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவார். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபின் பேலர் ரெசில்மேனியாவில் பார்த்திங்கன்னா CM பங்கோட மோதுறதை பற்றி குறிப்பாக CM பங்கோட எனக்கு ஒரு மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆடம் பியர்ஸ் உள்ள ஆல்ரெடி ரெசில்மேனியா மேட்ச்லாம் புக் ஆகிடுச்சு, இப்போதைக்கு அந்த மேட்ச்லாம் நடக்காது, ரோமன் ரீன்ஸ் வர்சஸ் CM பங்க் மேட்ச் நடக்க போகுது, நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல CM பங்க் வராரு. உள்ளே வந்த உடனே CM பங்குக்கும் ஃபின் பேலர் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியலாக அந்த இடத்துல CM பங்க் பார்த்திங்கன்னா இப்போவே இங்கேயே பார்த்திங்கன்னா மேட்சுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ ஆடம் பியர்ஸ் பார்த்திங்கன்னா தடுத்துடுவார். ஸோ ஃபைனலி உங்கள் ரெண்டு பேருக்கும் மேட்ச் தானே
எத்தனை வேணும் உங்கள் 2 பேருக்கு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுற எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் ஃபின் பேலர் வர்சஸ் சிஎம் பங்கான ஸோ ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாரு. உடனே பேக் ஸ்டேஜில் பால் ஹேமனும் ஆடம் பியர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கான குவாலிஃபை மேட்சை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அதே இடத்துல நட்டாலியா வர்சஸ் மேக்ஸின் டூப்ரிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும்போது 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. குறிப்பாக நட்டாலியா மேக்ஸின் டூப்ரியை பயங்கரமாக அடிக்க அந்த இடத்துல ரெஃப்ரி 10 கவுண்ட் எண்ணி இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிக்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நட்டாலியா மேக்ஸின் டூப்ரி அடிக்க அந்த இடத்துல ஏஜே லீ உள்ள வந்து மேக்ஸியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவாங்க. உடனே அதே இடத்துல பெக்கி லிஞ்ச் பின் பக்கமாக வந்து பயங்கரமாக ஏஜே லீ அடிச்சுட்டு போகிற மாதிரி ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக எல் கிராண்ட் அமெரிக்கானோ ஸோ அவங்க டீமோட உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே இன்னைக்கு ஜெவன் எவன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் டாக் டீம் டிவிஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஜெவன் எவன் உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே அந்த இடத்துல மிஸ்ட்ரி பார்ட்னராக வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி எல் கிராண்ட் அமெரிக்கானோ உள்ளே வந்த உடனே அந்த 2 டீமுக்கு இடையில் ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். 2 டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓஜி எல் கிராண்ட் அமெரிக்கானோ அண்டு ஜெவன் எவன்ஸ் அவங்க இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல 2 எல் கிராண்ட் அமெரிக்கானோவும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு மாஸ்கை கழட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கான ஒரு லீடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாரு. குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச்சில் கலந்துக்க போகிறாரு. ஸோ அதை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா ஏஜே ஸ்டைலை பற்றிலாம் பேசிட்டு நான் கண்டிப்பாக அந்த குவாலிஃபை மேட்சை வின் பண்ணிவிட்டு எலிமினேஷன் சேம்பரையே வின் பண்ணிவிட்டு நான் ரெசல்மேனியா WWE சாம்பியன் ஆவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் குவாலிஃபை ஆவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்டின் தியரி வர்சஸ் பென்டா வர்சஸ் எல்ஏ நைட்டுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கடையில் த விஷன் டீம் உள்ள வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்ஏ நைட் அடிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி இந்த மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக அந்த மாஸ்க் மேன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஆஸ்டின் தியரியை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பார். ஸோ ஆஸ்டின் தியரியை பயங்கரமாக அடித்ததோட அந்த சமயத்தை பயன்படுத்தி ஸோ எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் குவாலிஃபை ஆகிறாரு. ஸோ WWEக்கு வேறு பிளானே இல்லையா அப்படின்ட்டு தெரில. ஸோ ஒரு மாஸ்க் போட்டு வந்தால் மாஸ்க் மேன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அது யார் என்ன ஸோ இவங்ககிட்ட வேறு ஸ்டோரியே இல்லையா அப்படின்ட்டு தெரில. ஸோ WWE ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக அது எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சத்ராலன்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் மேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்டாகுது. ஸோ ஃபைனலி இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.